ஓ, பட்டிமன்றம் பேசுவீங்களா நீங்க? கரெக்ட். ஏன்னா அது தெரியல, ஒண்ணுமே இல்லாத பாயிண்ட்டுக்கு எதிரடி அடிக்கிறீங்களே. இப்போ ஒரு பொண்ணு அமைக்கு அந்த மைக்கு சரி, 2 பேரும் அதை கீழே போட்டுட்டு கிழக்கால பார்த்து கும்பிட்டு கிளம்புங்க. தம்பி, அந்த 2 பேரும் கருப்பு சட்டையும் டவுசர் போட்டு தெரிஞ்சாங்க. எங்க இருக்காரா கேட்டா, நீங்க போகலையாடா? ஐயோ, பெரிய டெக்னிக்கல் இவரு 3வது 4வது ஒரு மைக்குமே ஒர்க் பண்ணலையே. 4 வச்சிருக்கதே 3 மைக்கு, 4 பேர்கள் கேட்டான். ஏன்னா ஊர் பக்கம் நீங்களாம் பெரிய வளர்ந்த நாடு, டெக்னிக்கலி சவுண்ட் கண்ட்ரினா சவுண்டே வரலையே. ரைட்டு தான், அவர் வளர்ந்த தேசத்துல வந்துருக்கோம், டெஸ்க்டாப் யூஸ் பண்ற ஒரு நாடு தானே இது. இல்லை, இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சாதான் நானும் திட்ட முடியும். இதெல்லாம் இல்லைன்னா நீங்களே மண்ணுக்கு வழுவீங்கல்ல. என்ன இப்படி பேசுறான் நம்மளுக்கு ஒரு இடம் இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கல. தம்பி, ஏய், ஆண் பாடல அணுகுண்டு வைக்கிற மாதிரி நான் மைக்கு சரி பண்ண முடியல. என்னமோ வச்சிருக்காங்க, பாயிரம் வச்சிருக்காங்க, கையில் ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல சரவணா சாதாரண ஒரு திருநெல்வேலி பக்கத்து கிராமத்து பையன் வந்து அசால்ட்டா 1.5 நிமிஷத்துல சரி பண்ணிட்டு போயிடுவான். We are born engineers. ஆனா ஒண்ணு தெரியுது, நம்ம வந்து நான் எல்லாம் கஷ்டப்பட்டு போய் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மைக்கோ ஸ்டூடியோக்குள்ள பண்றதுக்கே ஒரு நீங்க கிடைக்கிற பேசுங்க, என்னமா பேசுங்க, ஆரம்பிச்சு 6 வருஷம் அம்மா அப்பா ஆடியல ஏதாவது பேசுங்க, மைக் ஒரு கொடுங்க. ஐயா சொல்ல எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. நான் பல திட்டம் ஒரு பொசுக்கு திரும்பிடுறீங்க. வராதுங்க, வர்றப்ப பேசணும். வாழ்க்கை என்பது என்ன, வாய்ப்பு வரும்போது பேசுவதுதான். ஆக இன்னைக்கு நிகழ்ச்சி இப்படித்தான் போவோம். ஆரம்பிச்சிடும். என்னது ஆக்சுவலா அவங்க இல்லாத வெளியாளு குறுக்க நேரே ஓடுறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த உள்ளூர் ஆளு சும்மா போறாங்க, வராங்க, ஒன்றும் நடக்கல. நேரா போயிருங்க. என்னமா ஒரு நிமிஷம், இந்த சைடு எந்த சைடு எனக்கு தெரியாது. பிள்ளைகளுக்காக அதிகம் தியாகம் செய்ய அப்பா. ஓகே, என்னதான் நான் ஒரு ஆங்கர் முறையில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா என் மைக்கு ஒர்க் பண்ணுது, அதனால கேட்கிறேன். ஒரு முக்கியமான காரணம் சொல்லணும். இந்த ஒரு காரணத்துக்காக நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்காக அதிகம் தியாகம் செய்வது அப்பா தான். ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரே பாயிண்ட். அம்மாக்கள் வந்து கருவுற்ற உடனே ஒரு அவங்களுக்கு எஸ்டாப்லிஷ் ஆயிடுது பிசிக்கலி வந்து. அம்மாக்களே விட்டுருங்க. இல்ல அதனால ஒரு நிமிஷம் இன்னும் டிபேட்டே ஆரம்பிக்கல. அப்பாவை பத்தி பேசல, அப்பாவை பத்தி மட்டும் சொல்லுங்க. அதாவது இவன் நல்லவன் சொல்றதுக்கு இன்னொருத்தர கெட்டவனாக்க நல்லவனாக்க கூடாது. தனியாவே நல்லவன் தானே. அப்பாவின் அற்புதமான ஒரு தியாகம் பிள்ளை வளர்ப்பு, அது சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக அப்பா வந்து பிள்ளைகளுக்காக ஒரு ஈகோ பார்க்காம 3வது மனுஷன் வாங்க நடக்கணும். இல்ல ஒரு அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகரா இருப்பார். ஆனா பிள்ளைக்கு ஒரு 3வது மனிதனிடம் தன்னுடைய ஈகோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாரு. யார் கண்டா எல்லா அப்பாவும் விழுந்ததுல எத்தனை பேர் 3வது நாள்ல விழுந்துருக்கீங்க? நீ பொட்டாடிகளை டெய்லி விழுவா, ஆட 3வது மனுஷன் நாள்ல விழுவாங்க. பாராட்டுறது சொல்றது ஒரு சாட்சி வேணும்ல அதுக்கு. இல்ல சார், இப்போ வந்து மகளா இருந்து நான் சொல்றது பொதுவா இங்கேயே வச்சுக்கோ. நம்ம கணக்கு பொதுவா நல்லவர் அப்பா ஏன்னு கேட்டா 3வது காலில் விழுவாரு, 4வது மண்டையில விழுவாருலாம் சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரும்ல. இந்த ஒரு காரணம் இருக்குல்ல தியாகம். இப்ப நான் பெண்ணு வச்சிருக்கேன், இப்ப நானே ஒரு பாயிண்ட் சொல்றேன் சும்மா. ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம், அதாவது ஒரு செலவு செய்யணும்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார். நான் வந்து பசங்க வந்து எவ்வளவு கேட்டாலும் அப்பா நான் இந்த ட்ரிப்புக்கு போகணும், அது போனோம், இது போனோம், ஒரு பைசா காசு கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட மல்லுக்கு நிக்கணும். ஆனா அதே அப்பா பிள்ளைகளோட படிப்பு கல்யாணம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு. அதுக்காக என்ன தியாகம், தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய ஈகோ எல்லாம் விட்டு ஒரு 3வது மனிதன் காரியம் நடக்க வேண்டும், தன்னுடைய நடக்க வேண்டும். எந்த 3வது மனுஷன் காலில் எல்லாம் ஆம்பளை இப்போ வந்து கல்யாணம்னு வந்ததுன்னா ஒரு பெண் வந்து சம்பந்தியோட காலில் கூட விழுவார். ஏமா நிறைய விசுப்பட மாட்டீங்களா? ஒரு வேலைக்காக கூட சிபாரிசு செய்யணும்னா பண்ணுவார். நான் சொல்றேன், ரஜினி படம், விசு படம், டிசிஆர் படமா பார்த்துட்டு ஒவ்வொரு சீனா சொல்றீங்க. இன்னும் அடுத்த கட்டத்தில் போட்டு அண்ணன்கள் சிறந்தவர்கள் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா அப்படி ஆரம்பிக்க போடுது. நம்ம குடும்ப வாழ்க்கையில வரும் அப்பாக்கள் வந்து பிள்ளைகளுடைய நல்லது கெட்டதுக்காக தியாகம் செய்வாங்க. ரைட்டு, ஓப்பனிங் சரியில்லை. அப்ப இங்கிட்டு மைக்கு இருங்கம்மா, இப்பதானே மைக் ஒர்க் பண்ணிருக்கீங்க, பேசுவோம், வெளியே பேசுவோம், வெயிட் பண்ணுங்க. பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு கேட்டா, ஒரு நிமிஷம் கேட்கலையா? எனக்கே கேட்கல. நான் புரியுது. பேசுங்க.
இல்ல ஜென்ரலா ஒரு நிமிஷம் இந்த சைடு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லுங்க. சும்மா அப்பா புகழ்ந்துட்டு தான் இருக்க வேண்டாம், ரைட்டா? பிள்ளைகளுக்காக அப்பா இந்த தியாகம் செய்கிறார், இந்த தியாகம் செய்கிறாரு பாயிண்டா சொல்லணும். மற்றபடி அப்பானா யார் தெரியுமா சார் அப்படின்னு வயலுலாம் போறாங்க, ரைட்டா? அப்பா அவர் அப்பா சார் சார் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப வெளியில இருக்கேன். பாயிண்டா இந்த பாயிண்ட், இந்த தியாகம் அவர் செய்கிறார். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு பபுள் கல்ச்சரில் வெளியே வர ஆனால் நிறைய இப்போ வந்து நம்மளுக்கே தெரிஞ்சதில் வந்து இந்த ஒரு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதாவது அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாடுகள் இல்ல பாயிண்ட் இல்லை, ஓப்பனா வந்துருக்கு. என்ன சொல்லுங்க, ஒண்ணுமே வரலையே. அப்பாலாம் வந்து தியாகம் பண்ண போட்டு பூரா பேரும் ஏதோ 1000 சொல்றாங்க. அப்பா இந்த தியாகம் செய்கிற சார் ஒரு பேர் சொல்லு. நாட்டு நடப்பு உறவு எல்லாமே வெளியில இருந்து போய் வேலை பார்க்கறது அப்பா மட்டும். ஏன் நீ மனைவியெல்லாம் வேலை பார்க்கறது இல்லையா? எவ்வளோ பேர் ஐயோ நீங்க அமெரிக்கா மட்டும் இருக்க, உலகத்தையெல்லாம் இருக்க வேண்டாம். நம்ம தலைமை சுருக்கிப்போம். அப்பா என்னப்பா நான் மைக்கு தான் ப்ராப்ளம் நினைச்சேன். ஆமா ஒரு பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெண்ணை வந்து ஏன் தியாகம்னு சொன்னாங்கன்னா, ஒரு பிரசவம் என்பது மறுபிறப்பு. ஈவன் மெடிக்கலி வி ஆர் அட்வான்ஸ், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் டெத். ஒரு தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாரா இருக்கா, அதான் தியாகம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சொல்லணும். 3வது ஆள் காலில் விடுவாரு, மாடியிலேருந்து குப்புற விடுவாரு, அதுக்கு 10வது வாரம் புகழப்படாது. ஆமா அதான் அவன் ஈகோ விட்டு கொடுத்து ஏதோ உங்க வீட்டுக்கார இருப்பார் போட்டு பழகிருப்பாரு. அப்பானா உடனே புகழுரைகள் அப்படின்னு பாட்டு பாடினா போர் அடிக்கும் இல்லையா? ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஏமா கேட்குதாமா உனக்கு? கேட்கலாமா கேட்கலாம். பிள்ளைகள் அப்பாவோட உறவை இது புதுசா இருக்கு, என்னது இது? அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பா தான் வந்து ஏன்னா நம்ம திருப்பூரில் கொண்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாரு? தந்தை மகன் மாற்றம் நன்றி அவை நட்பு இருப்பது. அதுக்கு இப்போ இந்த டாபிக் என்ன சொல்றாங்க? சரி இருக்கட்டும், அதில் என்ன தியாகம் பண்ணியிருக்காருன்னு கேட்குறேன். அப்பா வந்து தன்னுடைய பாசத்தை மறந்து தன்னுடைய ஆசையெல்லாம் தொடர்ந்து மனதை கட்டுப்பட்டு கொண்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காத பிள்ளைகள் வெறுக்கின்ற கட்டுப்பாடுகளை கொண்டு யாருக்கெல்லாம் கேட்கல எல்லாம் கவனிச்சு கேளுங்க. ஏதாவது கேட்கும் மைக்கை கொடுக்க மாட்டேன் சண்டை போட மாட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பா இருக்கிற மனிதர் கவலைப்படாதீங்க, நான் எப்படியா அந்த ஷோ கொண்டு போயிருவேன். ஓகே ஓகே டிபேட்டு சம்மரைஸ் டிபேட் ஓகே ஒரு 2 hours டைம் இருக்கோமா? இல்லை மேக்கப் கலெக்ட் சொல்லுங்க. அது நல்ல பாயிண்ட் ஒன்று என்னன்னா, கெட்டவன் எடுத்தாலும் கூட பரவாயில்லன்னு ஒரு டிசிப்ளினரி எல்லாம் இருந்தது. தன் பிள்ளை தன்னை தவறாக நினைத்தாலும் பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தியாகத்தை அப்பா செய்கிறார். இந்த கைத்தட்டு உங்களுத்தான் அவன் வெளியாரா சொன்னது நானே கைத்தட்டி இவனுக்கு ஆபத்து. நீங்க சொன்னதை நான் திரும்ப சொன்னேன். ஓகே அப்பாக்கள் வந்து அவங்க ஃபேமிலி டைமை வந்து விட்டுட்டு அவர் வெளியே. அதாவது ஒருத்தர் சொன்னது காதல விழுகிறேன்னா ஒரு ஆங்கர் இந்த திரும்ப சொல்றான், அவன் அந்த அளவு தான் தியாகம் பண்ண முடியும் இல்லையா? ஆனா அவங்க சொல்றதே என் காதல விழுகலைன்னா அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஸோ பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒருத்தர் வச்சு எடுத்து பேசல யாரோ ஒருத்தர் குறுக்க பேசுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுதா? அதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சௌகரியம் இருக்குன்னு நான் பேச முடியல, நீ பேச முடியல, எவன் மைக்கு ஒர்க் ஆகுதோ அவன் பேசலாம். தம்பி என்ன மாதிரி பேசுங்க. அவன் அதை மறுக்கலை கண்டிப்பா பேச ஒரு கல்யாணம் பண்ணுற செலவும் சரி, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சவங்க பண்ணுற செலவும் சரி, அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணுறது ஒரு குழந்தை போனாங்க செலவு கம்மி பண்ணிக்கிறது. குழந்தைய எதிர்காலத்தில் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நார்மலாக உதாரணத்துக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு பையன் என்ன கேட்குறாங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அப்பா வந்து முதல்ல பார்க்கறது கிளியரன்ஸ் செக்ஷன்
சேல் செக்ஷன் இருக்கான்னு பார்த்து அந்த அப்படி தான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க குழந்தை வளர்ப்பில் அப்பாவின் தியாகம் பேச ஆரம்பிக்கிறப்ப இவங்க பொண்டாட்டிங்க பண்ண காண்டெல்லாம் மைண்டில் வந்து மனசில் வச்சுட்டே பேசுறாங்க. அது வேணாம் அப்பா ஆஃபரில் எடுத்துக்கலாம். இல்லைங்க இதாங்க நல்லா இருக்கும் சொல்ல வேண்டாம் வருப்பா கட்டுப்பா இருப்பான் இல்லை எல்லாரும் புலம்பாதீங்கயா கண்டென்ட் வாங்க. நீங்க சொல்ற புரியுது. அப்பா வந்து தன்னுடைய செலவுகளை குறைத்துக் கொண்டு குழந்தைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கை வாழுகிறா. ரைட்டா? காலிங்க்கு கைத்துட்டுங்க. காலிங் உலகத்துல யாரு தியாகம் தெரியாது. இருக்கிறதே நான் தான் பெரிய தியாகம். அப்பாக்கள் வந்து ஃபேமிலி டைமை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு அப்படின்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஃபேமிலி டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி டைம்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணல. பொண்டாட்டி வீட்டில் இருக்கிற வெளியே ஓடி ஓடி உழைத்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் அவர்கள் பிள்ளைகளுக்காக வாழ்கிறார்கள். ஸோ அவர்கள் தியாகம் செய்தவர்கள். மைக் வெயிட் பண்ண எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இவங்க நாட்டுக்கு ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க. சோஷியல் டைம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் கொஞ்சம் நிறைய அதிகமாகும். குழந்தைங்களோட குழந்தைங்களோட கிளாஸஸ் இதெல்லாம் போகிறது வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட சொந்தம் அவங்களோட சோஷியல் டைம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து கொஞ்சம் நிறைய என்ன மாதிரி பண்றாங்க? பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டச்சில் இருக்கிறது இல்லை. நீங்க தான் கல்யாணம் பண்ணி முடிச்ச வரையும் உங்களாம் பழகக்கூடாது லிஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? அப்படி எப்படி ஒரு டச்சில் இருப்பான்? அதுக்கு பிள்ளை தியாகத்துக்கு இது பொண்டாட்டிக்காக நடக்கிற தியாகம், அது பிள்ளைக்கான தியாகம். எந்த பிள்ளையும் அப்பா ஃப்ரெண்டோட செய்யறாங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா கல்யாணம் முடிச்ச உடனே இவனையெல்லாம் கட் பண்ணி விடுன்னு சொன்னதெல்லாம் நீங்க தான். நம்ம ஓகே அழகா ஜாலியா சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடிட்டு மகிழ்ச்சியா இருந்த ஒருத்தன் குடும்ப குழந்தைங்க வந்த பிறகு முழுக்க முழுக்க குடும்பஸ்தனா மாறுறான். இந்த தியாகத்தை செய்கிறான். ஓகே மைக்கோட தயவுக்காக 4 பேர் நீங்க பேசுறீங்க. ஓகே நீங்க பேசுங்க. கவுண்டரே இல்லை அப்படிதான் ஒண்ணு பேசு. என்ன ஊரு அப்பா மைக்கு வேலை செய்யாதுன்னு சொன்னாங்க. அம்மா மைக்கு வந்து வெறும் பேசும். அப்பா வந்து ஒரே நிமிஷம் அவங்களை அப்பவே அதை வேணான்னு சொல்லிட்டேன்ல. ஏன்னா இது வியாதிமா. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசினா அவங்க சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க. மைக்கே எப்பயாதான் கேட்குது. வேண்டாம் வேண்டாம் தம்பி நீங்க மைக்கை வச்சிருங்க. வேண்டாம் வேண்டாம் அது கவுண்டரே இல்லை தம்பி. இது டிவியாக தான் எடிட் பண்ணிடுவோம். இது எடிட்டேன்னு வச்சுக்காங்க. அந்த பாயிண்ட் நான் கணக்கில் சேர்க்கல. இந்த பாயிண்ட் தான் நீங்க கவுண்டர் கொடுக்க வந்தீங்களா? அது வேணான்ட்டேனே. அதான் அப்பா வந்து ரோல் மாடலா இருக்கும். அப்பா எப்படி இருக்கணும் சிறுகுறி போறீங்கன்னு கேட்கல. அப்பாவின் தியாகம் ஒன்று சொல்லுங்க. இந்த புட்ட முறை ஒரே வயலா இருக்காங்க. அப்பா அப்பா மாதிரி வராது சார். புள்ள அந்த வந்து செஞ்சு காட்டுங்க. சொல்லுங்க. உன்ட்ட பாயிண்ட் என்ன முக்கியா? பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல கோபால் இருக்கிறதுனால கூலி திருநது நிறுத்த சொல்லுங்க. அப்பா என்ன தியாகம் செய்யலாம்? நீங்க அப்பா தானே. நீங்க மட்டும் தியாகத்தை சொன்னாலும் முடிஞ்சு போச்சேன். ஒரு தியாகம் பண்ணப்ப சொந்த மைக்க தியாகம் நீங்க உங்களே சொல்லுங்க சார். நீங்களே நான் அப்பா தானே. நீங்க ஒரு தியாகம் பண்ணிருப்பீங்களா? அதை சொல்லுங்க. அதானே பாயிண்ட். உங்க அப்பா எடுக்கிறீங்க. ஃபேமிலியில விட்டு கொடுத்துருக்கீங்களா? வெரி குட். அருமையான தியாகம். நம்மளாம் இல்ல உங்க குழந்தைகளுக்காக என்னங்க எல்லாத்தையும் இருங்கீங்க. ஒரு நாள் பேசி சிக்கன் இந்த ஒரே காரணத்துக்காண்டி உங்க உசுரோட நீங்க ஒரு அப்பா. நீங்களே சொல்லலாம் ஒரு தந்தையாக நான் இப்படி ஒரு தியாகத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒண்ணே சொல்றேன். அது ஒரு கடமை தானே. இதுல என்ன தியாகம்? ஒரு அப்பாவுடைய மைண்ட்ல ஆமா அதான் திங்க் பண்ண. அப்புறம் பக்கத்துல உட்காந்து பிள்ளைய பத்தி திங்க் பண்ணுவாங்க. அது கல்யாணத்துக்கு முன்னால பண்ணிருப்பீங்க. அது ஒர்க்கா இருக்காது. அப்புறம் வேற அக்கா பண்ணிருப்பீங்க. அந்த பொண்ணு ஒய்ஃப் இந்த பையன் ஒய்ஃப் அதை ஏமா எப்போது உங்களை பத்தியே நினைச்சிட்டு போறாங்க. அப்படியா அப்படிதானா? அவர் எங்கிட்ட உட்கார சொல்லுவான். உங்க ஒய்ஃப் எந்த பக்கம் உட்கார சொல்லுவாங்க. நீ கவலைப்படாதவா. மைக்கே கொஞ்சம் தான் வரும்.
அப்புறம் நான் வந்து கொஞ்சம் பார்ப்பேன், அம்மா வந்து சீரியல் பார்ப்பாங்க. அப்புறம் நைட் அப்பா வந்து 12 மணிக்கெல்லாம் வந்து ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணாம அவருக்கு பிடிச்சது அப்பதான் பார்ப்பாரு. ஆமா. ஆக்சுவலா ஜென்சி கிட்ஸ் தான் ஜெனியனா பேசுறாங்க. எவ்வளவு சின்ன பிள்ளை அந்த அம்மா அப்பா பார்த்து பேசுது. உங்க அப்பாவா உங்க நினைச்சா பேசுறாங்க பார்க்க போகுது. ஆக்சுவலா உங்க அப்பா நீங்க அந்த பிள்ளை அழகா அவங்க அப்பாவுடைய தியாகத்தை பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டு அம்மா இமோஷன்ஸை காட்டுவாங்க, வேற அப்பா உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. பெரிய தியாகம் தான், ரைட்டா? என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் தெரியல. உங்க அப்பா பத்தி ஊர்ல போய் பேசுங்க. ஆசை ஃபாதரா இவர் ஒரு தியாகமா பண்ணல. ஏமா அவரே சொல்றா ஒரு தியாகமா பண்ணல. எல்லாருமே தெரியுமா? ஏமா நீங்களே அப்பா இப்ப இந்த பிள்ளை பாருங்க அவ்வளவு அழகா அவங்க அப்பா பத்தி பேசு. உங்களுக்கே குழந்தை இருக்கப்ப நீங்களே உங்க தியாகத்தை பேசுறாங்க. ஆக இந்த சைடுல இருக்கலாம் அப்பாக்கள் தான் பிள்ளை வளர்த்த தியாகம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா இவங்க அப்பாக்கள் இவங்க ஒரு தியாகமும் பண்ணிருக்காங்க. சரி, ஒரு 4 பாயிண்ட் நீங்க வந்திருக்கு. இது வெயிட் பண்ணுங்க, பத்த பக்கம் போலாம். ஏன்னா அது தூங்கிட்டாங்கன்னா என்னது பேசுமா? இவன் என்ன சரி பண்ணிட்டு இருக்கான்? இப்ப திடீர்னு நான் அந்த பக்கம் பேசுன்னு சொன்னா அப்ப மைக்கு என்ன பண்ணுவேன்? இப்படி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சரி பண்ண மாட்டாங்களா? என்ன செட்டா இருக்க தியாகம் பண்ண உசுர் எடுக்கிறாங்க. எஸ் இல்லம்மா பாயிண்டா? எஸ், அம்மாக்கள் தான் தியாகம் செய்கிறார்கள் பிள்ளைகளுக்காக. ஒரு சூப்பர் தியாகம் சொல்லுங்க. சரி, உங்க அம்மா அப்படி என்ன பண்றாங்க? உங்க அப்பாக்கு என்ன பிடிக்கும்? உங்க அப்பா ஏன் வெஜிடேரியன் தெரியுமா? அதான் அவர் செஞ்ச தியாகம். இந்த மீன் குழம்பு சாப்பிடுறதுக்கு நான் வெஜிடேரியனா இருந்துக்கிறேன். 2004ஆம் ஆண்டோ 2010ஆம் ஆண்டோ 15ஆம் ஆண்டோ அந்த கொதிக்கும் எரிமலை குழம்பு மலை மேல உட்கார்ந்து அழுதுட்டு உங்க அப்பா எடுத்த முடிவு மாறு. சொன்னா எங்க இருக்காருப்பா? தெய்வமே நீ எங்க இருக்க? அம்மாக்கள் தங்களுக்கு விட்டு உணவை விட்டு கொடுத்து பிள்ளைகளுக்காக சமைக்கிறாங்க. தியாகம் ஒன்று. அப்புறம் சுமோட்ட பிள்ளை நான் சொல்றது அவங்களோட ஹெல்த். வெரி குட். என்ன தியாகம் பண்றாங்க ஹெல்த்ல? ஹெல்த்ல வந்து கண்டிஷன் பண்ணிருந்தாரு. அந்த மாதிரி குடும்பத்துக்காக என்ன சமைச்சு இது பண்றது, குழந்தை பேர்ல அந்த ஹெல்த் எல்லாம் வந்து என்னமோ ரொம்ப இழுக்குது. அதுல அது அதுதான் பாயிண்ட். அது எது அதான் எதுன்னு அதுதான் இந்த குழந்தை அந்த சமயங்கள்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அவங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான அவங்க அதான் பார்த்துக்கிறாங்களே அப்படின்னா அது இல்லை அதுக்குண்டான நேரம் சரியாக எடுக்க முடியாமல் இப்போ குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கிட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்கும்போது 100% அது அம்மாக்கள் தான் பார்க்குறாங்க. ஓகே, அதாவது தன்னுடைய உடலை வருத்தி தன் நோய்கள் பற்றி கவலைப்படாமல் பிள்ளைகளுக்காகவே அவர் வாழ்வதால் அவர் தியாகம். கைதுட்டுங்க ஓகே. அம்மா செய்யும் அருள் தியாகம், பெரும் தியாகம். பெரும் தியாகம் முதல்ல வந்து பெண்ணாக இருக்கவே சொல்லியே ஆகணும். தாய்மையானது அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறது சைல்ட் பர்த் இஸ் உன்னதமான தியாகம். அது ஒரு பாயிண்ட்காக தான் சொல்லுது. பட் என்னோட முக்கியமான பாயிண்ட் வந்து நேரம் சார். 100% ஆஃப் த டைம் 24/7 ரவுண்ட் த கிளாக் பிள்ளைகளுக்காகவே பேக் போனா இருக்கும் சார் அம்மாக்கள். நான் வந்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒரு பிஃபோர் கோயிங் டு டீச்சர் நீங்க பட் என்ன பண்றீங்க?
இல்ல ரொம்ப டீடைலா சினாப்சிஸ் அப்படி ஒரு இல்லை. பாயிண்டா போறீங்களே அதான் கேக்குறேன். அப்படி இல்லை. அம்மாங்கிறவர் முதல்ல வந்து அவர் சொல்றாரு ஆல்ரவுண்டர் ரோல் மாடல். பட் நான் என் பார்வையில் எப்படின்னா ஒரு அம்மான்றவ எத்தனை ரோல்ஸ் பண்றாங்க. அம்மா வந்து அம்மாவா இருக்கா, சமயங்கள்ல அப்பாவா இருக்கா, அப்புறம் எல்லாம் குருவா பொதுவா தியாகம் மட்டும் தியாகம் சொல்லுங்க. நேரம் இது சார், புரியல. நேரம். ஒரு மாடு ஒரு கவு அதோட இல்ல. மேல அப்படி இல்லை சார். ஒரே அவர் சொன்னாங்க. நேரம் சார். நேரம் டைமை ஒதுக்கணும் சார். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் தினசரி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சியாக நிம்மதியாக போகணும்னா ஒரு தாய் பண்ற ஒரு டைம் ஒரு சாக்ரிஃபைஸ் சொல்கிறேன். மார்னிங் 7 to 10 அந்த 7 to 10 வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக் அப்புறம் வந்து டின்னர் டைம். இதுக்கப்புறம் இது வந்து ஆரோக்கியமாக கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த அம்மா ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சதே இல்லை. அவங்களுக்கு தோணும் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து எனக்கு அவங்களுக்கு தோணல. அவங்க உழைக்கிறாங்க தான் எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம் அம்மா நீங்க நாணயஸ்தன் சொன்னாங்க பொருளாண்டு இறங்குறப்ப ஏர்போர்ட் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க மோகன் ஒரு நாணயஸ்தன் காமண்ட பேசுங்க அப்படின்னு. உண்மையாவே 3 வேளை இவங்க தான் சமைக்கிறாங்க அவங்க எல்லாம். பொய் ஆனா மனசாட்சி உங்களுக்கு எந்த பக்கம் இருந்தாலும் தம்பி இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு, முடிச்சு விட்டுறாங்க. அதான் பெண்கள் அதிக நேரம் சமையலுக்காக ஒதுக்குகிற ஒரு தியாகத்தை செய்கிறாங்க. ஓகே, எனக்கு நான் ஒரே நிமிஷம் எல்லாரும் ஸ்பெசிஃபிக்காக பேசுங்க. அதாவது நீங்க வரவரன்னு போகும் டு த பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா keep my family fed அப்படின்ட்டு அது ஓடிட்டே இருக்கு சார் மைண்டுக்குள்ள. இப்போ நாளைக்கு இப்போ என்ன பண்ணணும்னாலும் அடுத்தது என்ன அப்படின்னு there is no rest for a mom. ஏற்கனவே மைக் ஒர்க் பண்ணியா சைடில் என்னமோ கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அமைதியா இருக்கியா? ஸோ அந்த ரெஸ்ட்ங்கிறது 24